ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதை இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க 10 நிமிஷம். இப்போ அவிச்சாச்சுங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாவு வெந்துடுச்சு பாருங்கள். மாவு ஆறட்டங்க. அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு மல்லாட்டையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கலாம். எள்ளு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் துருவி வச்சுக்கலாங்க. மல்லாட்டையும் எள்ளையும் ஏலக்காயும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அரைச்சதும் அதில் வெல்லத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததில் தேங்காய் பூ துருவி அதை கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து ஆறின மாவில் கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு போட்டு மாவை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு போல் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பிசைஞ்சதை ஒரு உருண்டையை பிடிச்சிட்டு கையால் இது போல் தட்டி எடுத்துக்கலாங்க. அது உள்ள பூரணத்தை வச்சு சுற்றி தண்ணி தடவிட்டு நல்லா இது போல் மூடி விட்டுடலாங்க. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் இட்லி பானையில் தண்ணி விட்டுட்டு நல்லா ஆவி வந்ததும் இதை இட்லி பானையில் வச்சு மூடி எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சுங்க பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.